என்னடா கவுத்துட்ட? சூப்பர் சூப்பர்மா, தேங்க்யூ. என்னப்பா விஸ்வா, விட்டு கொடுத்துட்டிய? ஓகே, பொண்ணோட ஆட்சி தான் ஒரு வீட்ல நடக்கணும். அப்படி நடக்கிறதா அந்த ஃபேமிலிக்கு நல்லது. அடுத்தது என்னன்னா நிலங்குருட்டுறது. நீங்க 2 பேரும் ரெடியா இருக்கணும். ஓகே, டேக் யுவர் பொசிஷன். கார்த்திக், ஓ சாரி கார்த்திக், ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டாப் இட் விஸ்வா. ஏன் சார்? என்னப்பா இப்படியே உருட்டிக்கிட்டு இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. ஒருத்தர் அந்த நிலங்கு பந்த அப்படியே டைட்டா புடிச்சுக்கணும். அத இன்னொருத்தர் அந்த பக்கத்துல இருந்து இழுத்து அதை புடுங்க பார்க்கணும். இதுக்கு ஒரு புது ஐடியா. நான் டாஸ் போடுறேன். அதுல யார் முதல்ல நிலங்கு பந்த பிடிக்கிறதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, கார்த்தி ஒரு காயின் தான் கொடுப்பா. சார் என்கிட்ட காயின்ல இல்ல சார், ஒன்லி கார்டு தான். அதுலயும் கேஷ் இல்ல. சில்லற இல்லாத பையல. சார் என்கிட்ட காயின் இருக்கு சார். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஜென்டில்மேன். ஓகே, துளசி பூவா தலையான்னு நீயே சொல்லுமா. தலை. ஓகே, ஓ தலை விழுந்திருக்கு. நீ இந்த நலங்கு பந்த கெட்டியா புடிச்சுக்கோ. விஸ்வா, நீதான் அத அவ கையில இருந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே? ஓகே சார். ஓகே சார் பாட்டு. போடு 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 போடு. சார் துளசி தான் தோக்க போறா. 500 ரூபாய் பெட் கட்டுறீங்களா? ஏண்டா டிஜிபி எதிர்க்கே பெட்டிங் கட்டுறியா? பாத்தீங்களா சார், முதல்ல இவனை பிடிச்சு உள்ள போடுங்க சார். சார் துளசி தான் கண்டிப்பா ஜெயிக்க போறா. தைரியமா 500 ரூபாய் பெட் கட்டுங்க சார். சாரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? இந்த பாரு கார்த்தி, 500 இல்ல 5000 ரூபாய் பெட் கட்டுறேன். இப்ப துளசி தான் ஜெயிக்க போறா. பாப்போம். டபுள் ஓகே. ஓகே பாப்போம். கம் ஆன். என்ன சின்னது இதெல்லாம்? டேய் விஸ்வா, உன்னால எனக்கு 5000 ரூபாய் லாஸ்டா. டேய் விட்றா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. 5000 ரூபாய் தானே, நான் தரேன். எஸ்கியூஸ் மீ, இப்போ
கல்யாண சாங் தான் சிச்சுவேஷன். விஸ்வா, இப்ப நாங்க போட போற பாட்டுக்கு நீயும் துளசியும் ரொமான்டிக்கா டான்ஸ் பண்ணோம். ஓகே சார் போதும் சார். விஸ்வா, உங்க அம்மாவை பாருப்பா. அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது பாரு. அவங்களுக்காக. ஓகே ரெடி? கமான். நீங்க 2 பேருமே டான்ஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்டைலா லேட்டஸ்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. போங்க. எல்லாத்துக்கும் வெக்கப்படுறான் அந்த பையன். போமா போமா, சீக்கிரம் வா. என்னால இங்க இருக்கவே முடியல. நான் போறேன். வெளியில அமர்க்கல தாங்க முடியல லக்ஷ்மி. விஸ்வாட ஆபீஸ் ஸ்டாஃபுங்க அடிக்கிற கூத்து இருக்கே, ஷூ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. என்ன லக்ஷ்மி, நான் சொல்றது கூட கேட்காம நீ எதையோ எழுதிக்கிட்டே இருக்க. அப்படி என்ன எழுதுற? காட்டு. நீங்களே என்னன்னு பாருங்க சின்னத்த. என்னடி இது? என் சாவுக்கு காரணம் விஸ்வா, துளசி, சிவகாமி, பார்த்திபன் எழுதியிருக்க. என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு என்னடானா நான் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ இப்படி எழுதி வச்சிருக்க. சின்னத்த, இதுவும் சும்மா ஒரு டிராமா தான். நான் இப்படி எழுதிருக்கிறதுக்கு காரணமே, நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போனா இதெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். ஏய், நீ என்ன ஐடியால இதை எழுதுனேன்னு எனக்கு புரியல லக்ஷ்மி. என்ன சின்னத்த நீங்க, இது கூட தெரியலையா உங்களுக்கு? நான் என்ன புதுசாவா சொல்றேன்? அன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த குடும்பத்தையே கோர்ட்டுக்கு இழுப்பேன்னு சொன்னேனா இல்லையா? சரி, அதுக்கும் இந்த தற்கொலை லெட்டருக்கும் என்னடி சம்பந்தம்? அதுதான் எனக்கு புரியல. நீ இப்பவே போலீஸ்ல விஸ்வா என்ன ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இதுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறதா லெட்டர் எழுதணுமா? சின்னத்த, நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வாழ்க்கையில ஏமாந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தூக்க மாத்திரை போட்டுக்கிறேன்னு வைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவீங்க. அப்போ தற்கொலை கேஸ்னு சொல்லி போலீஸ் அங்க வருவாங்க. என்கிட்ட வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் அவங்க கிட்ட இந்த மாதிரி ராஜன் மாமாவோட பையன் விஸ்வா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டான்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன ஆகும்? அது கேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும். அங்க நம்ம சைடுல இருக்கிற ஆதாரத்தை காட்டுவோம். என்ன சின்னத்த, நான் சொல்றது சரிதானே? அப்ப வாங்க சின்னத்த, பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு. அங்க போய் ஒரு டப்பா நிறைய தூக்க மாத்திரை வாங்கிட்டு வரலாம்.
வாங்க. ம். ஏன் லக்ஷ்மி, உனக்கு தெரிஞ்ச மெடிக்கல்காரன் தூக்க மாத்திரை கேட்டா தருவான்ல? கண்டிப்பா தருவான் சின்னத்த. ஏன்னா பைரவேத்தைக்காக டாக்டர் கொடுத்த பழைய சீட்டு என்கிட்ட இருக்கு. அத காட்டினாலே போதும். அது மட்டும் இல்ல, நான் ராஜன் மாமா வீட்ல இருந்து வரேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் எது கேட்டாலும் அவன் கேள்வியே கேட்காம கொடுத்துருவான். சரி, அந்த மெடிக்கல் ஷாப் எங்க இருக்கு? அதுவா, அடுத்த தெருவுல தான் இருக்கு சின்னத்த. ஆ, ஏய், நீ இப்ப யாருக்கு ஃபோன் பண்ற? அந்த கடைக்காரனுக்கு தான். அவன் கடையில ஓனர் இருந்தா தூக்க மாத்திரை கொடுக்க மாட்டான். அதான் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போலான்னு ஃபோன் பண்றேன். மேடம், இங்க டிஜிபி ராஜராஜன் சார் வீடு தானே? இந்த வீடுதான். என்ன விஷயம்? அவரோட சன் மிஸ்டர் விஸ்வாவை பார்த்து இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுக்கணும். அப்படியா? அந்த லெட்டர் கொடுங்க, நானே கொடுத்துடுறேன். நீங்க யாரு? அவர் என்னோட மாமா தான். ஓ, அப்படியா? சரி, இந்தாங்க. இத மறக்காம அவர்கிட்ட கொடுத்துருங்க. இதுல ரொம்ப முக்கியமான பேப்பர் இருக்கு. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க. ஓகே மேடம். மேடம், உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. ஓகே மேடம், தேங்க்யூ. ஏ லக்ஷ்மி, இந்த கவர் ஓபனா தான் இருக்கு. என்ன இருக்குன்னு பாரு. இந்தாங்க. ஏய், என்ன லக்ஷ்மி, அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு? சின்னத்த, எல்லாமே நமக்கு சந்தோஷமான விஷயம்தான். நீங்களே இத பாருங்க சின்னத்த. ஆமா லக்ஷ்மி. லக்ஷ்மி, நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த ஒரு லெட்டரே போதுமே. இனிமே எதுக்கு தூக்க மாத்திர? என்ன துளசி, ஆச்சரியமா இருக்கா? அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஏற்கனவே உன் மேல ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருந்துச்சு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியா? நான் நினைச்சது தப்பா போச்சே. நீ என்ன நினைச்ச? நான் உள்ள வந்த உடனே தரையில படுக்கையும் பெட்ஷீட்டையும் பில்லோவையும் பார்த்து ஓன்னு அழுவேன்னு நினைச்சியா? நீ அழுவன்னு எதிர்பார்க்கல, ஆனா நீ என் மேல கோவப்பட்டு சத்தம் போடுவேன்னு எதிர்பார்த்த. அது நடக்கல. பரவாயில்ல, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க. சிவகாமியும் பார்த்திபனும் என்ன அப்படி வளர்க்கல. அதனால நீ சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கான பொண்ணுதான். நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா உன்னை மட்டும் என் மனைவியா நான் ஏத்துக்கவே மாட்டேன். அதனால
இந்த பேப்பர்ல உன்னோட கையெழுத்து வேணும். அதை போட்டுட்டா நானும் நிம்மதியா இருப்பேன், நீயும் ஸ்ட்ராங்கான பொண்ணா தனியா இருக்கலாம். இந்தா. என்கிட்ட இருந்து விலகணும்னு நினைக்கிறியா விஸ்வா? இவ்ளோ சீக்கிரம் நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சரி, இப்படி ஒரு பத்திரத்தை கொடுக்கறதுக்கு ஏன் அவ்ளோ நல்லவ மாதிரி நடிக்கணும்? எதுக்கு? எது? நான் நல்லவ மாதிரி நடிச்சானா? இங்க பாரு, நான் எப்பவுமே நல்லவன் தான். ஆனா நீ தான் நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க. நீ மட்டும் இல்ல, என் அப்பா, உன் அம்மா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. விஸ்வா, உண்மை தெரியாம உளராத. எதையுமே எவிடன்ஸ் இல்லாம பேசக்கூடாது. உன்கிட்ட போய் சொல்லி உன்னை ஏமாத்தணுங்கிற அவசியம் இங்க யாருக்குமே இல்ல. அதுதான் உண்மை. நீதான் ருத்ராமாவை பார்த்த அப்படி இப்படின்னு போய் சொல்ற. எதுக்கு விஸ்வா? உன் அப்பா கூட போய் சொல்வாருன்னு எப்படி நீ நம்பலாம்? நாங்க போய் சொன்னதையோ இல்ல ஏமாத்தினதையோ உன்னால நிரூபிக்க முடியுமா? ஆனா நான் போய் சொல்லலன்னு என்னால நிரூபிக்க முடியும். எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஷயத்த நீ மறைச்சி, அதுக்கு என்னமா அர்த்தம்? எங்க அப்பாவும் என்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டாரு. அதெல்லாம் என்ன, சும்மா ஜாலிக்காக பண்ணீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தானே கேட்டேன். அது தப்பா? அதுக்கு எங்க அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு எங்க அப்பா சொல்றாரு. நீ அதுக்கும் மேல எங்க அம்மா மாதிரி குரல் மாத்தி பேசி என்னையவே ஏமாத்தின. இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் நல்லவ மாதிரி நடிச்சேன்னு சொல்றேன். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சே, நீ எல்லாம் ஒரு விஸ்வா, நான் பண்ணது தப்புதான். நான் பைரவி அம்மா மாதிரி குரலை மாத்தி பேசினது தப்புதான். அத நான் ஏன் பண்ணேன்னு சொன்னா நீ நம்ப போறதில்ல. பைரவி அம்மா எழுந்து வந்து உன்கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உனக்கு தப்பாதான் தெரியுவேன் விஸ்வா. அது வரைக்கும் நீ நல்லவனாவே இருந்துட்டு போ. நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். அப்போ இதில் ஒரு கையெழுத்த போடு. அவசரப்படாத விஸ்வா, நாம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள முடிக்கணும்னு நினைக்காத. ஹலோ, இத பாருமா, நான் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு தான் இதுல உன்னை கையெழுத்து போட்டு தர சொல்றேன். என்ன புரியலையா? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. நான் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் வாழ போறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணா, முக்கியமா பொய் சொல்லி ஏமாத்தாத பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும். என் வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கணும். இது பாரு விஸ்வா, என்ன பிடிக்கலன்னு சொல்லு. நான் இந்த நிமிஷமே உன்னை விட்டு விலகி போயிடுறேன். ஆனா நான் பண்ணாத தப்புன்னு சொல்லி என்கிட்ட விவாகரத்தெல்லாம் கேட்காத. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். சின்ன வயசுல நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான் துளசி. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்ன உண்மையா கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் சாகுற வரைக்கும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஆனா நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்திலேயே என் மனசுல இருந்த காதல் செத்து போயிருச்சு துளசி.
என்கிட்ட பொய் சொல்லி என்ன உன் கழுத்துல தாலி கட்ட வச்சியே, அந்த உண்மை தெரிஞ்சதும் நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? நீ உன் மனசுல இருக்கிற காதலை சொல்லி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட.